ஆமினா சமையல் நம்ம சமையலே இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா ட்ரையாக சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். சப்பாத்திக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு இதோட டேஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்த போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 4 உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பூண்டு பல் பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். கடாய் சூடாதுமே இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாதுமே இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட எது சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கினா போதும். இப்போ இது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தட்டினீங்கன்னா போதும். பூண்டு பல் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி தழை கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி போடும்போது நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்தளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வெறும் நம்ம பச்சை மிளகாவோட காரமே போதுமானது. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா தூளை சேர்த்திட்டு மசாலா பொடிகளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 1/2 நிமிஷம் நம்ம இதை வதக்கி விட்டுருங்க. மசாலா பொடிகளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மசாலாவோட பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணியை தெளித்து விட்டதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேகணும், அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சுட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பாருங்கள் மசாலா பிடிச்சி லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுட்டு பார்த்திங்கன்னா குக் ஆகிருக்கு பாருங்கள். நான் 5 நிமிஷத்துக்கு இடைக்கு ஒரு டைம் கிளறி விட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் நல்லா குக் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வெந்து பார்த்திங்கன்னா குலையாமல் இருக்கிறதா சப்பாத்திக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு இருந்தால் இதை போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றக்கு. பார்த்திங்கன்னா இதில் நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூளை எதுவுமே நம்ம சேர்த்தவே இல்லை. எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு இருந்தால் நீங்களும் இது போல் சப்பாத்திக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.